ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நாம் நாகர்கோயில் ஸ்பெஷல் அவியல் செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வழுதனங்காய், பாதி கத்தரிக்காய், ஒரு ஏத்தன் வாழைக்காய், 3 சீனி அவரைக்காய், பாதி முருங்கைக்காய், ஒரு துண்டு கேரட்டு, 3 நாடன் பச்சை மிளகாய். காய்கறிகளை இவ்வாறு நீள வாக்கில் தண்ணீரில் அரிந்து போட வேண்டும். அடுத்து தேவையான பொருட்கள்: அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 3 பல் பூண்டு. முதலில் பூண்டை இடிகல்லில் போட்டு இடித்து கொள்ள வேண்டும். அடுத்து தேங்காய், மிளகாய் வற்றல் இவற்றை போட்டு கொரவென்று இடித்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு அடிகனமான கடாயை அடுப்பில் வைத்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். கடுகு பொரிந்தவுடன் 10 முந்திரி பருப்பை போட்டு வறுக்கவும். அடுத்து கருவேப்பிலையை போட்டு தாளித்து காய்கறிகளை எல்லாம் எடுத்து தட்டவும். 2 நிமிடங்கள் எண்ணெயில் வதக்கி மூடி வைக்கவும். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கவும். 1/4 கப் தண்ணீர் விட்டு காய்களை வேக வைக்க வேண்டும். நிறைய தண்ணீர் விடக்கூடாது, காய்கள் குழைந்து போகும். மூடி வைத்து மிதமான தீயில் 5 நிமிடம் வேக வைக்கவும். தேவையான அளவு உப்பை சேர்க்க வேண்டும். அடுத்து இடித்து வைத்துள்ள தேங்காயை சேர்க்கவும். கைவிடாமல் கிளறவும். அடுத்து 2 ஸ்பூன் தயிர் சேர்க்கவும். சுமார் 2 நிமிடங்கள் தயிர் விட்டு வதக்கிய பின்பு 1 ஸ்பூன் பச்சை தேங்காய் எண்ணெயை மேலாப்பிலே விட்டு கிண்டி 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டு இறக்கவும். பச்சை தேங்காய் எண்ணெயை விட்டு கருவேப்பிலையும் போட்டு ஒரு கிண்டி ஆஃப் பண்ண வேண்டும். இப்போது சுவையான நாகர்கோயில் ஸ்பெஷல் அவியல் தயார். நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.